ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமால். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் தான் போகிறோம். ஸோ நான் சொல்கிற அந்த பில்டப்பில் பார்த்தா அந்தமான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு பீச்சுன்றோம்னா அந்த அந்தமான் இல்லைங்க. நம்ம போகிற அந்தமான் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் அந்தமான் ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பல ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ பார்டர் இருக்குமா, அந்த பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பல் பார்த்தீங்கன்னா கையில் தான் எடுத்துகிட்டு போகன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் செலவு பண்ண மாட்டாங்கன்னா இறந்த வீட்டிலேருந்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க காசு வந்து அந்த வீட்டில் கொடுப்பாங்கன்னா அந்த காசில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவரை பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் நம்ம டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு அவங்கள்ட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். செருப்பை கட்டி கையில் கொடுத்து ரோட்டுக்கு மேலே தான் வந்து போடணும். நான்லாம் செருப்பே போட மாட்டேன். வெளியில் போனால் போட்டுக்குவீங்களா? பழக்கமே இல்லை, அந்த தோல்வியே கிடையாது. அப்படியே பழகிட்டேன் அந்த ஊரில். அப்படியா? அப்படியேதான் நாங்கள் வந்து செருப்பு நாலு செருப்பு போட்டால் என் காலை அப்படியே பொத்து போயிடும். செருப்பு போட்டாவா? பொத்துடும். செருப்பு போடாட்டி தான் பொத்து போயிடும். பழகிடுச்சு உங்களுக்கு? எனக்கு அப்படி பழகிடுச்சு. நாங்கள் செருப்பு போட மாட்டோம். நாங்கள் மட்டும் மற்ற ஆளுகளை பற்றி எங்களுக்கு கணக்கில் இல்லை. எங்கள் ஊருக்குள்ள நாங்கள் எங்கள் சாமிக்கு பயந்து நாங்கள் போட மாட்டோம். நாங்கள் அப்படியே அவங்க பொம்பளை ஆள் கூட போட்டு வந்தாலும் கூட அங்கிட்டு கழட்டிடுவாங்க. அங்கிட்டே மந்தைய பக்கம் அங்கிட்டே கழட்டிடுவாங்க. கழட்டி கையில் விட்டு வந்து தண்ணியில் போடுவாங்க பால்வாடிக்கு. சரி சரி. நாங்கள் வந்து சாமி ஆடுறது வச்சு அது வச்சு செருப்பு போட்டு பழக்கமே கிடையாது. நாங்கள் பயந்துட்டு போட மாட்டோம். அதாவதுன்னா இப்போ வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே யாருமே செருப்பு போட மாட்டாங்க. குறிப்பிட்ட அவங்க இந்த ஊர்க்காரவங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரியல. நம்ம வந்து பேசதான் வந்து இதோட இது வரைக்கும் எல்லைங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த இருக்குல்ல, அந்த பக்கம் எல்லாம் அந்த போஸ்டர் இதுல இருந்து இங்க ஒரு இந்த கிராமத்தை எது உள்ள வரைக்கும் போட மாட்டீங்க, அதாவது உள்ளுக்குள்ளே போட மாட்டீங்க. இதே போட மாட்டான். இப்ப வந்து ஸ்கூல்ல போறவன்னா ஷூவை போட்டு தான் போறேன். அவன் அங்கே போய் கழட்ட முடியாது. நாங்களே ஷூ போடும்போது முதல்ல அங்கேதான் போய் கழட்டிட்டு போனோம். அந்த பாலம் இருக்குல்ல, ஆமா, ஆனா வந்து கிராமத்துல இருக்கையில ஷூவை போட்டு அங்கதான் போய் கழட்டிட்டு போனோம். திமிருக்கு செய்யறவங்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க எது தண்டனை கொடுப்பீங்களா? இப்போ வந்து இந்த செருப்பு போடாம வந்து ஒருத்தர் ஏதோ ஆடு மேய்க்க வந்து ஒரு ஏதோ இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. சொல்லி பேச்சு கேட்கலாம். ஆடு மேய்க்க செருப்பு போட்டு வந்ததுக்காக அவர் வந்து சாமிக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டார். கோயிலுக்கு இங்கே எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு காணிக்கை போட்டுட்டு தான் காய் அடிக்கணும். அதை காணிக்காய் போடாமல் இருக்கு. அவர் கருவக்காய் அடித்தவர் அப்படியே அழகம்பு குத்தி எங்க குத்திருச்சு? ஓ, அந்த இடத்துல குத்திருச்சு. மரத்துல இருந்து அப்படியே இந்த மரம் இருக்குல்ல, மரத்துல போட்டு இப்படி அழகு போட்டு இழுக்கிறோம்ல, ஆமா, காணாத்துல போயிட்டாரு. ஆள் காலி. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகும். நீங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது? 40 வருஷம் ஆகும். 40-50 வருஷம் ஆகும். சரி சரி சரி. இந்த எங்கள் எங்கள் அக்காவோடைய வீட்டுக்காரரை தவறினாரு. அப்போ வீட்டுக்கு 4 ரூபா ஓட்டு கிராமமே ஒரு வீட்டுக்கு 6 ரூபா வாங்கி அதை வச்சு தூக்கி போடுவாங்க. மற்றபடியெல்லாம் செலவழிக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் கட்டுப்பாடு வேற. இன்னைக்கு மற்ற ஏரியாவில் ஆள் செத்தா எல்லாரும் அவன் குடும்பத்தில் காசு செலவு தூக்கி போடுறாங்க. எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. அப்புறம் எங்கள் கிராமமே ஆளுக்கு 50 ரூபா வரி போட்டுத்தேன். சரி. நாங்கள் அந்த பணத்தை வெளியேற்றுவோம். எல்லார் வீட்டுல இருந்து 50 ரூபா போடுவீங்க. 50 ரூபா வரி கிராமத்தில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு செலவழிச்சு தூக்கி போடுவேன். சரி சரி. கொட்டு வைக்க மாட்டேன். கொட்டு வைக்க மாட்டேன். கொட்டடிக்க மாட்டேன். ரேடியோ மட்டும் வைக்க மாட்டேன். சரி.
சங்கு செவண்டி கூட ஊத மாட்டேன், அப்படியே தூக்கிட்டு போடுறதேன். ஓ காசை போட்டு செகண்ட் கிளம்புறது. அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓ ரேடியோ செட்லாம் போட மாட்டீங்களா? எதுவுமே கிடையாது. இந்த பட்டாசு வெடிக்கிறது அதுக்கு வேலை இல்லை. சும்மா சாதாரண பாடையை ஒன்று கட்டிட்டு அப்படியே அது நாகர்வாலை தான் கட்டணும். நாகர்வாலை இந்த பாம்பு மாதிரி அந்த மாதிரி தான் கட்டுவான். இப்போ வசதியானவங்க இருக்கவங்க உங்களுக்கு காசு இருக்கனால ரேடியோ எல்லாம் வைப்பாங்களே. அதெல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லா ஜாதிக்குமே. ஓ கொண்டாரா இருந்தாலும் சரி, இவங்கள அம்பலாராக இருந்தாலும் சரி, அவருக்கு சேருவாராக இருந்தாலும் சரி, எங்கள் வீடு விதி அது. நல்ல மணி கோனார டான்ஸ் போல பஸ்லேயே ஜோடிச்சு கொண்டு போவாங்க, அவருக்கே அந்த கதி. சரி சரி. எப்படி இல்லை நல்ல மணி கோணியாருங்கிறவரு இந்த அவருக்கான நல்ல மணி டான்ஸ் போல அவருக்கே அந்த நாகர்வாலை தான். ஓ என்னதான் பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அதே தான். அவர் தானே வச்சாரு, கிராம இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்ந்தாரு. ஓ இவர் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். 4 ரூபா வரி வச்சது ஆரம்பம். 4 ரூபா செத்தவங்களுக்கு. அன்னைக்கு வறுமையில் ஒரு கிளவி வந்து எங்கள் நாடமல்ல கிடந்துச்சு. 66 அப்படி கூட வச்சுக்க, 66 கூட வச்சுக்க, 66 தான். சரி 66 தான். அப்போ நாடமல்ல ஒரு கிளவி வந்து செத்து போயிடுது அனாதியா. சரி பாவம் எங்க வந்து செத்துச்சு தூக்க. சரி சரி. 66 அன்னைக்கு என்ன ஆச்சு, 2024 ஆச்சு. அப்போ வந்து கிராமத்தில் பாவம் இந்த கிளவிக்கு 4 ரூபா வச்சு தூக்கி போட்டோம்லான்னு சொல்லி அன்னைக்கு வச்ச வரி நோட்டு. யாருக்கு வச்சா நல்ல மணின்றவங்க தான். ஆமாம், அவங்க குளிச்சாமி கோனாரு, நல்லமணி கோனாரு இதெல்லாம் வச்சு அதில் ஒரு நோட்டு போட்டு எழுதி வரி பண்ணி அந்த கிளவி அடக்கமுடியல. அந்த வரி அப்படியே ஊருக்குள்ள ஆயிடுச்சு. அது இப்போ வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு அழிய வந்து 50 ரூபா காலையில் ஆரம்பிச்சு இப்போ 50 ரூபாய் நினைக்கிறோம். இன்னும் எவ்வளோ போகணும்னு நம்புறீங்க நீங்கள்? இல்லைன்னா நான் நின்று சாக போயில எப்படி என்ன 60 ரூபா வரும். அன்னைக்கு வருவா பாய், ஏறுறதுக்கு சரியா இருக்கு பாய். பாய் பயங்கரமா அடிக்கிறாங்க பாய். குட்டீஸ் பாத்தீங்களா? வேற பாட்டி சாப்பிட்டீங்களா? காலைல என்ன பண்றீங்க இப்போ? ரெடி பண்றீங்களா? மரம் இருக்கு. சரி சரி. இது எப்படி உங்களுக்கு வருமானமா காசு? எவ்வளவு விற்கிறீங்க ஒரு விளக்கமாறு? ஒரு விளக்கமாறு 25 ஆளை பொறுத்து கொடுத்துக்கிறேன். நீ கேட்குற சரி, நான் கேட்டால் எவ்வளோ கொடுப்பீங்க? 15 ரூபான்னு கொடுக்க மாட்டேன். 10 ரூபாய் தள்ளுபடி, இன்னும் 20 ரூபாய் கொடுப்பேன். நம்ம செய்யணும் தள்ளுபடி. கை வலிக்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கேமரா இருக்கேன், அதுவும் கொடுத்துக்கிட்டு வலிக்க எடுக்கணும். வந்து எங்கள் ஊரில் வந்து மெயினாக வந்து சரி ஊரில் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊரில் வந்து தலைக்கட்டுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கா கல்யாணம் ஆனவங்க தலைக்கட்டு அவங்களுக்கு ஒரு வரி வச்சுருவாங்க. 20 ரூபா. இப்போ 20 ரூபா இருக்கப்போ இப்போ வரி 20 ரூபாய்ப்பா. ஆமாம் 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா வரி, அந்த 20 ரூபா வரி கொடுத்துருவோம். எல்லாரும் கொடுக்கணும். சரி. சண்டைக்காரங்க அந்த மாதிரி மொத்தம் எத்தனை குடும்பம் இங்கே இருக்கு? ஒரு 200 குடும்பம் இருக்குது. 200 குடும்பமும் 20 ரூபா போடணும். 20 ரூபா கொடுப்பாங்க. இப்போ முடியாதவங்கன்னா 20 ரூபா கொடுக்குறது யாரும் முடியாதுன்னு கொடுத்துருவாங்க. கஷ்டப்படுறவங்க கொடுத்துருவாங்க. ஆமாம், டீ குடிக்கிற தானே, அதுவும் முடியாதுன்னு. ஏன்னா அந்த மாதிரி வந்து அக்கேஷன் நடக்குது தானே. சரிண்ணா. அதனால வந்து கொடுத்துருவாங்க. மற்றபடி 90லேருந்து ரெக்கார்டில் இருக்குது. ஓ அப்படி. ரெக்கார்டு இதுக்கு இது 1990லேருந்து ரெக்கார்டில் இந்த வரி கட்டினதுக்கு 89 90லேருந்து ரெக்கார்டு இருக்குது. ஓகேண்ணா. அது வாங்குறதுக்குள்ள ரெக்கார்டு இருக்குது. அண்ணா உட்காருங்கண்ணா. உட்காருங்கண்ணா. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாக்கிங் போட்டு வரேன். அப்படியாண்ணா? சரி சரி. ஓட்டு வரேன். அப்படியே ஓடிட்டு வரீங்களா? கொஞ்சம் ஓடினதை இறங்கி ஜாக்கிங் மாதிரி நடந்தால் சரியாகன்ட்டாங்க, கொஞ்சம் ஓடணும்னு இருக்காங்க. இதுக்கு தொப்பை கரைக்கிறதுக்கா? சூப்பர். எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க கரெக்டாக. ஓடணும்னு இருக்காங்க இடையில. நடக்கிறதோட ஓடுறது தான் வேர்வை வந்து அதிகம். ஓடிடுறது, போய் ஓடிடுறது. சூப்பர் சூப்பர். வேற வழி இல்லை. எங்கள் அலையூர் கல்லூரி வரைக்கும் போயிட்டு வந்துருக்கீங்களா? இல்லை, சும்மா 2 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு இல்லை. அது வரைக்கும் இங்கே இருந்த முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் இருந்திருக்காங்க அப்போ முன்னாடி. இருந்தவங்க ஏன் எதனால போனாங்க வெளியில? சாமி ஒத்துக்கிற மாட்டாரு. வெரைட்டிச்சா? ஏன் இது எல்லா ஊர்லேயும் எல்லாம் இருக்காங்களே, ஹிந்து முஸ்லீம்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, எல்லாம் ஒன்றா மாமா மச்சினே பழகுறாங்களே. இருக்குப்பா, ஒன்று ஏற்றுக்கணும்ல. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்று ஏற்றுக்கணும்ல. அவங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்து பற்றி விட்டுச்சா? அது வந்து இங்கே வந்து அவங்க ஒன்று தொழுவாங்க. ஆமாம் தொழுவாங்க. அது வந்து ஏற்றுக்கிறாது. ஒரு தொழுதா சாமிக்கு பிடிக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு இருக்குல்ல. சரி சரி சரி.
அண்ணா இது ஊர் ஜெயிச்சதானே மேலே அந்த கப்புலாம் இருக்குல்ல? ஆ அந்த விளையாண்டு போகிறாங்கல்ல, கிராமத்துலேருந்து யார் போனாலும் இங்கே வந்து மாட்டி விட்டு போகிறாங்க, அவங்களா வச்சுட்டு போகிறாங்க. இங்கே இருக்க பசங்க விளாண்டது? ஆமாம், ஊர்க்காரங்க பசங்க தான் எல்லாரும் கபடி கிரிக்கெட் அந்த மாதிரிங்களா? ஆமாம், எல்லாமே விளையாண்டுட்டு வராங்க. பாய் பாய் சொல்லுங்க. 55 இவ்வளோதான். பாய் பாய்.